சாமிக்கு வெட்ட அருவாளுக்கு வீச்ச அருவாளுக்கு கருப்பாளர்களுக்கு வெட்ட முடியலுக்கு ஆணிவர கருப்பசாமிக்கு ஆணிவர கருப்பசாமிக்கு ஆணிவர கருப்பசாமிக்கு ஆணிவர கருப்பசாமிக்கு ஆணிவர கருப்பசாமிக்கு வெட்ட அருவாளுக்கு வீச்ச அருவாளுக்கு ஆணிவர கருப்பசாமிக்கு 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 வாழையவர் கருப்பசாமிக்கு வாழையவர் கருப்பசாமிக்கு வாழையவர் கருப்பசாமிக்கு வெட்ட அருவாளுக்கு வீச்ச அருவாளுக்கு வாழையவர் கருப்பசாமிக்கு வெட்ட முனியனுக்கு வாழையவர் கருப்பசாமிக்கு வாழையவர் கருப்பசாமிக்கு வாழையவர் கருப்பசாமிக்கு வாழையவர் கருப்பசாமிக்கு மாளிகவர 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 கருப்பசாமிக்கு சாமிக்கு மாளிகவர கருப்பசாமிக்கு 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 மாளிகவர கருப்பசாமி முருகா விநாயகர் அப்படி போடக்கூடாது. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஜெயவதாரம் இருக்கிறது மெய்யா இருந்தா பழத உட்காருங்க எடப்பாடி எடப்பாடி எடப்பாடியிலிருந்து யாராச்சும் எடப்பாடி விளக்கத்தை சொல்லியா சரி கொத்தனாரையா ஐயா ஒரு கருப்பசாமி கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை கருப்பசாமி உங்க அட்டவணைக்கு வந்துடுறேன் இறங்கிட்டாயா எல்லாரும் அமைதியா இருங்க சாமி வாக்கு சொல்லணும்ல அமைதியா இருக்குமா எடப்பாடி இன்னைக்கு அப்படின்னு பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துது அதே மாதிரி கருப்பசாமி என்னோட பேச்சு கேட்கல என்னுடைய வார்த்தையும் சொல்வபடி ஆகலை பொய்யா இருக்குது நீ என்ன சொல்ற நான் என்ன கேட்கறேன் அப்படின்னு நினைச்சு இருக்கிற அதனால கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தாலும் உங்க அட்டவணையில ஒரு உயிர் போற சூழ்நிலை இருக்குது அதனால கருப்பசாமி இன்னைக்கு ஒரு அவச்சொல்லுக்கும் இன்னைக்கு ஆளாகிடுச்சு அதனால கருப்பசாமி நான் ஒன்றை எடுத்து வச்சிடறியா உன்னுடைய மன குமரில் நான் ஆராய்ஞ்சிட்டு தான் இருக்கிறேன் உனக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நான் தீர்த்துறேன் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத வழிவகுத்து கொடுத்துறேன் தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் குழந்தைக்கும் நல்லபடியாக ஒரு எந்த ஒரு கெட்ட சொல் இல்லாத நல்லபடியாக மாளிகை வர கருப்பசாமி வழி நடத்தி நல்லா புத்தி கொடுத்துறியா இருந்தாலும் கருப்பசாமி கேட்பார் பேச்சை கொஞ்சம் கேட்டு இருக்கிறீங்க அதை கொஞ்சம் நிறுத்திங்க அதனால இன்னைக்கு குடும்பம் ரெண்டா போயிடுச்சு அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்திரி பண்ணுறியா குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் உன் கட்டவனைக்கு குலதெய்வம் வரல நீ தான் சாமியை செருப்புல அடிக்கிறன்னு யாரு சொன்னது சாமியை செருப்புல அடிக்கிறனா யார் எந்த குலதெய்வம் வரும் அதனால கருப்பசாமி அவனுக்கு நான் சோதனையை கொடுத்தறியா உன் கட்டுமனையை நான் ஒன்று எடுத்து வச்சுறேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத சீரம் சுருக்குமா என்னுடைய கோபுரம் வளர்ற மாதிரி உன்னை வளர்த்தி பேரும் புகழும் சிறப்பா வழி நடத்துறியா கொஞ்சம் போன் பேசுறது நிறுத்துறேன் தெரியுதா என்ன பண்ற படிக்கணும் போன் பேசிட்டு இருக்கிறிய சரியா இல்லையா நம்ம
எழுப்பிக்கணும். உன்னை நான் வெளுத்துருவேன், தூங்க விட மாட்டேன். என் கால வயிறு ரூமா ஒன்று உன்னை துரத்தி நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். அங்கிட்ட ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறான். உனக்கு என்ன வச்சு புரியுதா? போய் வா. ஓ சரி. அம்மாப்பேட்டை வா. அம்மாப்பேட்டை யாராச்சும் வந்துருக்கீங்க? அம்மாப்பேட்டையா? வாங்க. எத்தனை பேர் அம்மாப்பேட்டை எந்திரிச்சாங்க? அம்மாப்பேட்டையா? நீயும் அம்மாப்பேட்டையா? கும்பிடு. நான் அதை என்னன்னு சோதிச்சு நான் கூப்பிடுறேன். சரி, விளக்கத்தை சொல்லியா? சரி, அதே மாதிரி கருப்பசாமி மக்களுக்கு திருமணத்தை கேட்க வந்திருக்கணும். அவங்க நிக்கலாம், மித்தாளுக்கு போலாம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தமா, உங்ககிட்ட பார்த்தா நீ உங்ககிட்ட போயா? நீ என்னையா உனக்கு புரியுதா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலரங்க. கருப்பசாமி எங்கிட்ட போறோம், பொண்ணுக்கு போறோம், எங்கிட்ட சரியாகல. அதே மாதிரி கருப்பசாமி நாங்க பண்ணாத பரிகாரமும் இல்லை, எல்லாம் மன்னிட்டோம். இன்னைக்கு ஜோசியர் அப்படின்னு புரோகர் அப்படின்னு பார்த்தாலும் காசு இல்லைன்னா கரெக்டா வரோம். பொண்ணு இருக்குதுங்கிறான், அங்கிட்டு போனா குழந்தை இருக்குது, அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு வரோம். அதனால கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இந்த பாலகன் அப்படின்னு பார்த்தாலும் திருமணம் தடை ஆயிடுச்சு. இருந்தாலும் கருப்பசாமி வயசு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எத்தனை 28 வயசா? 28 வயசு ஆயும் பொண்ணு கிடைக்கல. அதனால கருப்பசாமி உன்கிட்ட நான் வந்திருக்கிறேன், நல்லபடியா என் பாலகனுக்கு ஒரு மங்களத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. தொட்டு கும்பிடு. தொட்டு கும்பிடு. விளக்கத்தை சொல்லியா? சரி, அப்படியா? யாரு சுமதிங்கிறது? யாரு அங்கிட்ட? கொஞ்சம் அவனால கொஞ்சம் தப்பு வருது. என்ன வருதா இல்லையா? ஆமாண்ணா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்ல. நீ பொய் சொல்ல சாமின்னு சொல்ல. அவன் என்ன பண்ணா? அதனால கருப்பசாமி இன்னைக்கு அங்கிட்டு இருந்திருந்தாலும் ஒரு அவ சொல்லு, அவனுக்கும் ஒரு உயிர் சேதம் இருக்கும். அதனால கருப்பசாமி அவனை பங்க சொல்லுக்கு ஒதுக்கி விட்டாச்சு. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு நான் வெளியே மீட்டு கொண்டு வந்துடுறேன். அவனுக்கு நல்லபடியா திருமணத்தை அமைச்சிடுறேன். நல்லபடியா உன் கட்டுமனைக்கும் ஒரு குத்துவிளக்கு ஏத்த அமைச்சு கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி உன் கட்டுமனையில முன்னோர்களும் சாபத்திட்டு இருக்குது. ஒரு பெண் இறந்து இன்னைக்கு ஒரு தெய்வமா இருக்குது, அதை எடுத்து நீங்க கும்பிட மாட்டேங்கிறீங்களே, ஏன் கும்பல? என்னோட இது எல்லாம் என் மேல தப்பா இது என்ன? அது உன் கட்டுமனையில நீதானே கும்பிடணும். நான் கும்பிட்டா கும்பிடு, உன்னுடைய கருவ வெளியே தீரும். இன்னைக்கு பெண் சாபத்தால உன் மக்களுக்கு இன்னைக்கு திருமண தடவட்டு இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி உனக்கு இப்ப பார்த்தா திருமணம் வாழ்க்கைனால 2 வந்திருக்கணும். ஏற்கனவே பார்த்து நின்று போச்சா? ஆமாவா இல்லையா? அப்புறம் என்ன? இன்னைக்கு உன் வழி வகாரியா இந்த மாதிரி தடை வந்துட்டு இருக்கு. ஆனா கருப்பசாமி உன் கருவ வெளியே தீர்த்தறியா? இன்னைக்கு அதை எடுத்து இன்னைக்கு போய் திரி கொடுத்துட்டு வந்துரு, நான் துத்துளை பண்ணிடுறேன். இருந்தாலும் கருப்பசாமி தாயார் அப்படின்னு பார்த்தாலும் உடல்நல பாதிப்பு. இன்னைக்கு இந்த தாயாருக்கு ராகுக்கு எது நடக்குது? கை கால் முறிவு. என்னாச்சு? என்னாச்சு? கை கால் தான் முடிஞ்சா இல்லையான்னு சொல்லு. அவருக்கு என்ன தெரியும்? ஆமா பொய்னா ஆமா ஆமா சாமி, சத்தியமா ஆமா சாமி, கரெக்டா வந்துச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உயிர் சேதம் இல்லாத வழி ஒத்துறேன். அந்த பாலகனுக்கு திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன். உங்ககிட்ட வந்து மாலையை வச்சுட்டு போயா, நான் திருமணத்தை அமைச்சிடுறேன். எந்த ஒரு பாதை வச்சும் இல்லாத இன்னைக்கு கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் அந்த கட்டுமனையில 3 தலைக்கட்டா இருக்குது. எத்தனை தலைக்கட்டு இருக்கிற இடத்த மாத்து, நான் அமைச்சு கொடுத்துறேன். இந்த மாளிகை ஒரு கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். ஒரு படம் ஒண்ணு உடைஞ்சிருக்குது வீட்டுல, அதை எடுத்து வெளியே வச்சிட, எடுத்துற போ. அங்க போ, அந்த அம்மாட்ட போ. அப்படி போ. சரி, விளக்கத்தை சொல்லியா? சங்ககிரி. சங்ககிரியில இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? கருப்பசாமி 1. சங்ககிரியில இருந்து யாராச்சும் எந்திரிச்சு நில்லுங்க. கருப்பசாமி 3. சரி, விளக்கம்.
அயோத்தியா பட்டணம். அயோத்தியா பட்டணம். அயோத்தியா பட்டணத்துல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? அயோத்தியா பட்டணம். அயோத்தியா பட்டணம். கருப்பசாமி 1. அயோத்தியா பட்டணத்துல இருந்து யாராச்சும் கருப்பசாமி 2. வந்திருக்கீங்களா? கருப்பசாமி 3. சரி, விளக்கம். குண்டலாம்பட்டி. கொண்டலாம்பட்டி. எத்தனை பேர் எத்தனை பேர் நம்ம எந்திரிச்சுவாங்க? தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிட்டு கேளுமா? விளக்கத்தை சொல்லியா? சரி. கருப்பசாமி ஒரு கோரிக்கை வச்ச எனக்கு நிறைவேறுச்சு அப்படின்னு கேட்க வந்திருக்கணும். என்னையா கோரிக்கை வச்ச? 9 மாலை வாங்கி போடுறேன் கோரிக்கை வச்சு நிறைவேறுச்சுமா? தொழிலுக்கு தான் சாமி வச்சிருந்தேன். 2-3 மாசம் நல்லா ஓடுச்சு. இப்ப கொஞ்சம் அப்படியே நிறுத்திட்டாரு. அதுதான் சரி. நீ 2-3 மாசமா வந்து என்கிட்ட வந்தனே இல்லையே. நீ தொழில் வந்த, உனக்கு அமைச்சு கொடுத்தேன். அங்க வண்டி நல்லா ஓடிட்டு இருந்துச்சு, என்ன மறந்துட்ட. இப்ப நான் உன்னை வர வச்சுனா, இங்கிட்டு மாலையோட வர வச்சுட்டுனா போ, அதுக்கு மேல நான் தொழில் அமைச்சு தரேன். தானா ஆளுங்கெல்லாம் வரும். இன்னைக்கு எல்லாம் நிக்கிற இடத்துல இருக்கிற பொருளாதாரமெல்லாம் நான் வர வச்சிடறேன். வர வச்சுட்டா ஆடி அமாவாசைக்கு எனக்கு என்ன பண்ற? என்ன கேட்கறாங்க? என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் காக்கா பவுன் எடுத்து கொடு. நீ கேளு. அதான் நீ சொல்லியா? எத்தனை சிப்பம்? 2 சிப்பம்னா 1 கிலோல 2 சிப்பமா வரக்கூடாது. 25 கிலோல 2 50. நான் உஷாரா இருக்கணும். எல்லாம் ஏமாத்துறாங்க. சத்தியம் ஒண்ணு. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் 13 நாளைக்குள்ள உனக்கு தொழில் அமைச்சிடுறேன். நல்ல வருமானத்தை வெளிவத்துறேன். இது சத்தியம். கை தட்டுமா? அது எங்க அந்த தாயே? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே. உன்னுடைய மக்கள் ஆகிறாங்க. கருப்பசாமி எனக்கு எந்த சொத்து பத்து எதுவும் வேணாம். ஒரு ஆண் வாரிஸ் அப்படின்னு கேட்குறேன். சொத்து கும்பிடு. விளக்கத்தை சொல்லியா? சரி, அப்படியா? ஏன் விநாயகருக்கு விளக்கு போட்டு நிறுத்திக்க? ஏன் நிறுத்தினா? போ, 3 சுத்து சுத்தியா நீ போட்டுட்டு இருந்த. அவன் வினையை தீர்த்துட்டு இருந்தானே. அதுக்குள்ள அங்கிட்டு போனா இங்கிட்டு போனா காக்கா தலைக்கு மேல துரத்துது. காக்கா சவனம் சரியில்லாத தலை மேல இதாயிருக்கு. ஒருத்தருக்கு கன்னிதானம் எடுக்கிறான். ஒருத்தன் என்னால முடியல சாமி, இவர் எவ்வளவு வெயிட் இருப்பாருன்னு ஒருத்தர் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதனால கருப்பசாமி என் மக்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தரையா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவாயத்தை வழிவத்துட்டா இங்கிட்டு வந்துதான் பேர் வைக்கணும். நான் வழிவத்து கொடுக்குறேன். எல்லாம் என்ன, நான் என் கோயில தான் வைப்பேங்கிறான் ஒருத்தன். உத்தரவாய்க்கம் கொடுக்கறது நானு. அங்கெல்லாம் எங்கிட்ட ஜோசிக்காரன் நான் அந்த பிரகாரம் தான் வைப்பேங்கிறான். வரம் கொடுக்குறவன நான் அந்த ஜோசிக்காரன் வரம் கேட்கறது. இங்கிட்டு வந்து நான் என்ன வேற நான் இங்கிட்ட இடுறேன்னா அதுதான். சாப்பிடு கனையடியா. நோட்டீஸ் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. நோட்டீஸ் வாங்காதெல்லாம் வாங்கிக்கோங்க. போன வாரம் வாங்கினவங்க வாங்காதீங்க. அடுத்த 15ஆம் தேதி வந்து
அதே மாதிரி கருப்பசாமி உன் கட்டுமணியிலையும் இன்னைக்கு ஒரு ஆண்வாரி சூழ்நிலை இறந்துருக்கணுமே. பூ போடுறோம் அமாவாசைக்கு என்ன 3 வாரம் வாங்கினவங்களுக்கு கொடுக்காது, 3 வாரம் வாங்கினவங்களுக்கு கொடுக்காது, வாங்காதவங்க கொஞ்சம் சத்தம் போடாதீங்க. இறந்துருக்காங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அதோட உசிரே உனக்கு கருவாகுத்தாய. டக்குன்னு எடுங்கம்மா போன. என்னுடைய குறை நிவர்த்தி ஆயிடுச்சு. அதனால கருப்பசாமி எதுவுமே ஃபெயிலியர் ஆகுது. எனக்கு ஒரு மாலை பெரிய மாலையா ரெடி ஆகிட்டே இருக்குது. பௌர்ணமிக்கு வட்டிக்கிட்டா பூசாட்டு அதான் ரெடி ஆகிட்டு கட்டுறாங்க, மூட்டையை கட்டுறான். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்திலை பண்ணியிருந்தாங்க. ஆண் வருஷா ஒளிவத்துட்டேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத வழி நடத்தி நீ அழைச்ச குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து உன் கட்டுமணிக்கும் உனக்கும் துணியா இருந்து உன் காவக்காரனா கருப்பை நின்று நான் வழி நடத்துறேன். என் குழந்தைக்கு நான் வழி நடத்துறேன். போங்க கெட்ட டக்குன்னு வாங்க. யாரு டிரைவரு? டிரைவரா? உன் பிரச்சனையை தீர்த்து தரேன், நீ எனக்கு எதுவும் செய்யாத. நீ ஹோட்டல் கடை வச்சிருக்கிற, எனக்கு 4 உரோட்டா வேணும்னு கேட்டேன். இல்ல நானும் பூசாரிகிட்ட ஒரு 200 ரூபா பணம் கொடுத்துறேன், வர்றப்போ வாங்கிட்டு வந்துடுறியா? கடையில இருந்து இப்பதான் பரோட்டா உங்ககிட்ட வாங்க கேட்டதும் நாங்க பரோட்டாவே ஆரம்பிச்சோம். அதுல ஒரு 6 மாசமா தான் போட்டுட்டு இருக்கோம். நடுவுல கொஞ்ச நாள் வர முடியல. அப்படியா? அப்ப நான் நிறுத்திடுறேன். கடையை நிறுத்திட்டா நீங்க எங்க தானே வருவீங்க? நாங்க கடை நிறுத்தினதுக்கு அப்புறமா வரோம். முதல்ல நம்மனால ஏன் 4 புரோட்டாவுக்கு நான் பொறுக்காத இருக்கிறேன்னா? 4 புரோட்டா கொண்டு வந்து கொடுத்துட வேண்டியதானே சாமி. வேண்டாம், நீ அங்கே என் பாலகன் நடப்பான்ல, புத்தி சோதை இல்லாத நடப்பான்ல, 4 புரோட்டா ஒரு தண்ணி பாட்டில் அவனுக்கு கொடுத்துரு. சனிக்கிழமை அவனுக்கு கொடுத்துரு. உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து. கெட்டு போ. நாமக்கல் நாமக்கல்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? கருப்பசாமி 1, நாமக்கல் கருப்பசாமி 2, அக்கம் பக்கத்துல இருந்தாலும் வாங்க. கருப்பசாமி 3. இங்கிட்ட வரவும் என் மன கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சு. மழவோட கஷ்டம் இருந்துச்சு, பனிவோட தீர்த்துருச்சு. அதே மாதிரி கருப்பசாமி திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு 90 நாள்ல அமைச்சு கொடுத்துட்டாரு. 60 நாள்லயே திருமணம், 90 நாள் சொன்னாரா? 6 மாசம் சொல்லி 60 நாள்லயே திருமணம் அமைச்சு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி கருப்பசாமி புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்த்தாலும் உடனே அமைச்சு கொடுத்துட்டாரு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எனக்கு இங்கிட்ட வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி இன்னைக்கு தொழிலாளே எனக்கு சில நேரம் டைம் கிடைக்கல. அதனால கருப்பசாமி எனக்கு மன சந்தோஷமா இருக்குது அப்படின்னு இங்கிட்டு வந்திருக்கிற. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் உன மேல்மை கொண்டு வந்துறியா? 10 ரூபா வருமானத்தை ஒளிவத்துறேன், உன் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தீர்த்தறியா? இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய கிரக சூழ்நிலையை நீங்கிருச்சியா. இதுக்கு மேல எந்த ஒரு பாதிப்பு வராது. நீ மண்ணை தொட்டாலும் பொண்ணாகிற நேரம், இன்னைக்கு வாரிசு பிறந்த நேரம். உங்க அட்டுமணிகிட்ட 2 வண்டி நிற்க போகுது, 4 சக்கர வண்டி.
போதும். எனக்கு வீடு இருந்தா போதும். கார் யார் என்கிட்ட நிறுத்த இடம் இல்ல ஆ? கார் உள்ளே போதும். எனக்கு வீடு இருந்தா போதும். இன்னொரு எல்லாமே இருக்குது. வீடு மட்டும் அமையவே மாட்டேங்குது. நான் கட்டுமணி அமைச்சு கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ற? ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க, 9 கடை கேட்டீங்க, நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அமைய மாட்டேங்குது. நானும் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். ஆடி மாசத்துக்குள்ள சொல்லியிருந்தீங்க. வருது நீயும் அது கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இருக்குது. இப்ப மனைவி வந்துருச்சா, வாரிசும் வந்துருச்சு. இதுக்கு மேல வருமானம் வேணும், தங்க இடம் வேணும். நான் இதுக்கு மேல அமைச்சு தரேன். எந்த ஒரு சரி விலகத்தை சொல்லியா? சரி. அதே மாதிரி கருப்பசாமி இதுல கண்ட்ராக்டர் அப்படிங்கிறது யாரு? அவங்க நிக்கலாம். மீதி எல்லாம் போலாம். தொட்டுக்க முடியா? பூ கொஞ்சம் எடுத்துருங்களேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் ஆராய்ஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி எத்தனையோ கிரகம் நானும் பார்த்துட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை எங்கிட்ட நான் பார்க்க முடியல. அதனால் கருப்பசாமி உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சு நான் வந்திருக்கிறேன். நல்லபடியாக என்னுடைய கிரகத்தை நிவர்த்தனை பண்ணி கொடுக்கணும். என் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. எனக்கும் போக்குவரத்துலையும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பசாமி நீ துணையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தாலும் 2 பேர்த்துக்கும் சில உடல்நல பாதிப்பு வருது. இன்னைக்கு 2 பேரும் பார்த்தாலும் நாம் எப்படி பொழைச்சி எப்படி வர்றது தெரியல. எல்லாம் 4 பேர் நல்லபடியாக பொழைக்கிறாங்க. நாம் எப்படி பொழைக்கிறது, எப்படி ஒரு இல்லடம் அப்படின்னு பார்த்தாலும் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. தொட்டுக்க முடியாது. கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த 3 நாளைக்கு முன்ன சர்ப்பம் வந்திருக்கணுமா சொப்பனத்தில்? யாருக்கு? பாம்பு வந்துச்சா? இந்த தாய் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த 3 நாளைக்கு முன்ன எழுந்திரிச்சு. அப்போ உன் கட்டுமனைக்கிட்டே சயனமும் அடிச்சது. எழுந்திரிச்ச உடனே இப்படி நீ தாயே போட்டு சொரிஞ்சிட்டு இருந்திய தலைய. அந்த சமயத்தில் உன் சொப்பனத்துலேயும் உனக்கு சர்ப்பம் வந்துட்டு இருக்கு தாயே. அதே மாதிரி கருப்பசாமி அந்த கூடுதோரையிலையும் அந்த சர்ப்ப தோஷம்னு ஒன்று திருமணத்துக்கு முன்னாலேயே உனக்கு ஒரு தோஷம் இருந்திருக்கணுமே. ஆனால் கருப்பசாமி அந்த தோஷத்தாலையும் இன்னைக்கு கொஞ்சம் உன்னுடைய மனம் உடைச்சல், கொஞ்சம் உடல்நல பாதிப்பு, இந்த மாதிரி இந்த மாதவிடாய் பிரச்சனைகளையும் கொஞ்சம் தடை வந்துருக்கு. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்துணை பண்ணிடுறேன். தொழில் நல்லபடியாக அமைச்சிடுறேன். வருமானத்தை வழிவகுத்து கொடுத்துட்றேன். மனசை ஒரு நிலைப்படுத்தி கொடுத்துட்றேன். இன்னைக்கு பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் தடைபட்டு போச்சு. கொஞ்சம் இருந்தோம் எல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கணும். எல்லாம் கொண்டு போய் சொசைட்டியில் போட்டீங்க. அதனால் கருப்பசாமி என்ன பண்ணுறதே தெரியல. எனக்கும் ஒரு நல்லது கெட்டதுன்னா போனாலும் எனக்கு போட்டுக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அதை வாங்கவும் முடியல. அதை வாங்கி கொடுத்துட்டா என்ன பண்ணுற? நீ 2 சிப்பம் இந்த நாட்டுக்கே தமிழ்நாட்டுக்கே எல்லாத்துக்கும் தள்ளுபடி பண்ணி கொடுத்துடலாமா? ஏன்னா புரியுதா இல்லையா? புரியுது சார். உன் பவுன் எங்க சொசைட்டியில் வச்சியா? அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிடலாமா? எங்க எல்லாம் நீ தான் கேட்குறிய பண்ணுங்க சாமி. வச்சிருக்காங்கல்ல, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. இந்த எலெக்ஷன் அப்படின்னு வர்றப்ப நீ பணத்தை கட்டாத, எல்லாம் தள்ளுபடியில கொண்டு போயிடலாம். நீ போய் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி பண்ணிடலாமா? பண்ணுங்க சாமி, பண்ணுங்க சாமி. தள்ளுபடி பண்ணி அமைச்சு கொடுத்துட்றேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக தொழிலும் அமைச்சிடுறேன். அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் தடவட்டு போயிட்டு இருக்குது. தொழில் தடவட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்துளி பண்ணிடுறேன். எந்த ஒரு பாதிப்பும் வராது. பங்கச்சொல் இல்லாத தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி நான் அமைச்சு கொடுத்துறேன். உன் கஷ்ட நஷ்டத்தையும் தீர்த்து தித்துளி பண்ணிடுறேன். நான் கேட்க வைக்கிறேன், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நீ அதை நினைச்சிட்டு நீ அந்த வண்டியில நீ சிந்தனையில ஓடிட்டு இருக்கிற, அதை நான் பார்த்துக்கிறேன். போ. தர்மபுரியில வந்துக்கிறீங்க. தர்மபுரி
யாரும் இல்ல சாமி. சரி, கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி, தருமபுரி நாளான்னைக்கு வா. வாங்க. போமா அம்மா போ. குறி மாதிரி போச்சு போங்க. குறி மாறிச்சுன்னா தீர்ந்து போச்சு. என்ன ஊரு? தொட்டு கும்பிடு. ஒரு 5-6 மாதம் நீ சுமந்துட்டு இருக்கிறியா? நான் சும்மா இருக்கிறது நானு, நீ ஏன் சங்கடப்படுற? தொட்டு கும்பிடுதாயே, அங்கிட்டு போய் தொட்டு கும்பிடு. அங்கிட்டு வா. உடல்நல பாதிப்பு அப்படின்னு கேட்க வந்தது யாரு? உடல்நிலை பாதிப்பு. உடல்நல பாதிப்பு யாராச்சும் கேட்க வந்திருக்கீங்களா? அததான் உடல்நல பாதிப்புன்னு கேட்க வந்தவங்க நிக்கலாம். அம்மா நீங்க தானே உடல் நீங்க கேளுங்கம்மா. தொட்டு கும்பிடுமா. நீயும் உடல்நல பாதிப்பா? நீயும் உடல்நல பாதிப்பா? 2 பேரும் தொட்டு கும்பிடுங்க. நீ என்ன ஏமா அப்படி திரு முழிச்சிருக்கீங்க? என்ன ஊரு? நான் கள்ளக்குறிச்சின்னு அழைச்சேன். சொன்னாங்க. கேளுங்க அம்மா. அப்படியே இல்லைங்க. சரி, விளக்கத்தை சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி தகப்பனார் அப்படின்னு உடல்நலம் சரியில்லை கேட்க வந்துருங்க. தகப்பனுக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்க வந்திருக்கீங்க. அவங்க நிக்கலாம், மித்தால போலாம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கிரக சூழ்நிலை சரியில்லை. தேவையில்லாத விரைய செலவு, தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு. இருந்தாலும் கருப்பசாமி ஒரு நிலை மாறி ஒரு நிலை இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு காதல் திருமணம் அப்படின்னு யார் பண்ணது? அதைத்தான் கேட்கற பண்ண. நானா காதல் திருமணம் பண்ணு கேட்டேன். தம்பி பண்ணியிருக்கிறாங்க. இங்கிட்டு வந்தது யாரு? நாங்கள் அதைத்தான் நான் சொல்றேன். ஓயை தொட்டு கும்பிடு. இங்கிட்ட நானா காதல் திருமணம் பண்ணேன், நீ தானே பண்ண, அதான் நான் அழைக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எங்களை ஓரம் கட்டினாங்க. இன்னைக்கு திருமணம் பண்ணி ஓரம் கட்டினாங்க. அதே மாதிரி கருப்பசாமி போட்டி போறாம எல்லாம் போட்டி போறாம. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு டிரைவர் அப்படின்னு ஆறு வரா டிரைவர் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டவணை ஆராய்ச்சி பார்த்தேன். உங்க அட்டவணை ஆராய்ச்சி பார்த்தாலும் இன்னைக்கு பூபால் அப்படிங்கிறது யாரு இருக்கிறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சேர்க்கை வேண்டாம். உன் தம்பி டேஷனும் கொஞ்சம் ஏறிப்பானே. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு அவனுடைய கரும வெளியும் தீரல. கொஞ்சம் போக்குவரத்துல கொஞ்சம் பொறுமையா போக சொல்லு. ஏற்கனவே உளுந்து இருக்கிறான், இப்பயும் உழுவுற சூழ்நிலை வருது, விரைய செலவாகிற சூழ்நிலை இருக்குது. ஆனா உயிர் சேதம் இல்லை. கருப்பை நான் காப்பாற்றுறேன், போக்குவரத்துல பார்த்து போக சொல்லு. அதே மாதிரி கருப்பசாமி தாய் தவப்பன் மகனே கொஞ்சம் தள்ளி இருக்கு சொல்ல. 2 பேரும் கைப்பிடிக்கிற ஒரு சூழ்நிலை கூட வரும், சட்டை பிடிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத வழி நடத்துறேன், எந்த ஒரு பாதிப்பும் வராது. தொழில் அமைச்சு தரேன், வருமானத்தை வழிவகுத்துறேன். உன்னுடைய கருமை அப்படின்னு பார்த்தாலும் கருமாவை நான் தீர்த்திருந்தேன். இருந்தாலும் கருப்பசாமி கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தது யாரு? தம்பி. கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு காத்திருப்பு பட்டியல நிற்கிது. அதே மாதிரி ஒரு கேஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை, டேஷன் பிரச்சனை இருக்கிறதுனால அதை தடவிட்டு போயிருக்குது. அதை அந்த பாலகனை அழைச்சிட்டு வா, நல்லபடியாக அமைச்சு தரேன், நல்ல வருமானத்தை ஒழிவு தரேன், உன் கஷ்டம் சித்தி தீர்த்தரேன். உன் தவப்பன் அப்படின்னு பார்த்தாலும் உடல்நல பாதிப்பு இல்லாத நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துருந்தேன். இங்க போங்க. சரி, விளக்கத்தை சொல்லியா? சித்தோடு சித்தோடுல இருந்து வந்திருக்கீங்களா? கருப்பசாமி 1, பக்கம் இருந்தாலே எந்திரிச்சு கருப்பசாமி 2, இல்ல சாமி. கருப்பசாமி 3. விளக்கம் பெங்களூர். பெங்களூர்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? பெங்களூர் இல்ல சாமி.
சரி. திருப்பூர். மா திருப்பூர் வராங்க சாமி. மா கண்ணாடி வைக்கிறீங்க. தொட்டு கும்பிடுங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். இருந்தாலும் கருப்பசாமி கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் தேவையில்லாத கட்டுமனையிலையும் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தேவையில்லாத உனக்கு ஒரு கெட்ட சொல்லு வர சூழ்நிலை இருக்குது. அப்படிதான் போகணும். ஆமா, எப்படி தெரியுதா இல்லையா? தெரியலையா? நல்லா நினைச்சு பாரு. நீ அங்கிட்டு போ தாயே, நீ அங்கிட்டு போ, நீ அங்க உட்கார் தாயே. அந்த அட்டை போய் வச்சிருக்காங்க. அது கட் பண்ணிய. ஓம்பலூர். மா ஓம்பலூர் வராங்க சாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சு கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா என் பாலகனுக்கு ஒரு கரெக்டா பாஸாக வைக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி இப்போ ஒரு மன நிம்மதி. இருந்தாலும் கருப்பசாமி என் கட்டுமனையிலையும் திருவனை வந்துட்டு தான் இருக்குது. எல்லாம் என் குழந்தைக்கோசரம் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உன் கட்டுமனைக்கு வந்து இன்னைக்கு பரிச்சு எழுதிருக்கிறான். IAS IPS ஆகணும். ஆனால் தான் எனக்கு இந்த மனசில் நிம்மதி இருக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் நான் கற்றுட்டு இருக்கணும். ஆனாலும் கருப்பசாமி உன் கட்டுமனைக்கு வந்திருக்கேன். நீ தான் எனக்கு நல்லா வழியை காட்டணும். நல்லா முன்னேற்றம் கொடுத்து வேறும் புகழும் வர அளவுக்கு கருப்பசாமி காப்பாற்றணும். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் சொல்ல வேண்டியது, எந்த ஒரு பாதிப்பும் வராது, எந்த ஒரு பங்கத்தும் இல்லாத நான் அமைச்சு தரேன். இதுக்கு மேலே நான் அமைச்சு தரேன். எனக்கு ஆடி அமாவாசை பால் போயிட்டு வா. சரி, விளக்கம். மகடஞ்சாவடி. மகடஞ்சாவடி. மகடஞ்சாவடி இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? மகடஞ்சாவடி. மகடஞ்சாவடி யாரும் இல்லைங்க சாமி. மகடஞ்சாவடி.